டாக்டர் ஆலிஸ் பாஸ்ரம் அவர்கள் வந்து நமக்கு நடத்தி கொடுப்பார்கள். இந்த ஓய்வு நாளின் பாடப்பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த மாதத்திலே இந்த நாளை காண செய்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த மாதிரி பாடம் 7வது பாடம் சீடர்களுக்கு போதித்தல் என்ற தலைப்பிலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சீடர்களுக்கு போதித்தல் என்று சொன்ன உடனே சீடர்கள் இயேசுவானவரை பின்பற்றக்கூடியவர்கள், அவர்கள் தான் சீஷர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் தான் அநேகருக்கு போதனை சொல்லி வருகிறார்கள், அநேகரை கிறிஸ்துவின் வழியிலே அவர்கள் நடத்தி வருகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டுமா, சீடர்களுக்கு போதிக்கணுமா என்று ஒரு கேள்வி இங்க வருகிறது. அடுத்து இந்த பாடத்துல நாம பார்க்கும்போது மார்க்குவின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரமும் 9ஆம் அதிகாரம் முழுவதுமாக நாம் வாசிக்கும் பொழுது இங்குள்ள அநேக காரியங்களை நாம பார்க்க முடியும். என்னெல்லாம் இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது இவர்களை வாசிக்கும் பொழுது அப்படின்னு சொன்னா, குருடர்களை பற்றியும், பலவிதமான குருடர்கள் இங்க வருகிறார் இந்த பாடத்துல, அந்த குருடர்களை பத்தி நாம பார்க்க போகிறோம். பிறகு தேவனுடைய வல்லமையான போதனை, அற்புதங்கள், அதிசயங்களை பற்றி நாம பார்க்க போகிறோம். அவர்கள் குருடனுடைய கையை பிடித்து கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் கண்களில் உமிழ்ந்து கைகளை வைத்து அந்த மனிதனுக்கு சுகப்படுத்தி 2 முறை அவர் அந்த முயற்சியை எடுத்து அந்த கண்களை சுத்தப்படுத்தினார் என்பதை நாம இங்க பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து மார்க் 20ல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, எரிகோவில இருந்து வரும்போது 2 குருடர்களை சந்தித்தார், அங்க அவர்களையும் கூட என்ன செய்தாராம், சுகப்படுத்தினார் என்று இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து நாம என்ன செய்கிறோம்னா, நீங்க என் பின்னே சென்று வாருங்கள் அப்படின்னு அவங்கள அழைக்கிறார். என்னை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீர்கள் என்ற கேள்வியை வைக்கிறார். இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு எல்லாம் இந்த வார பாடத்துல நாம பதிலை பார்க்க போகிறோம். இந்த அதிகாரம் முழுவதும் இயேசு யார், அவருடைய போதனைகள் என்ன, அவர் என்ன மாதிரி அற்புதங்களை செய்தார், அவர் சீடர்களை குறித்து என்ன கேட்டார், சீடரிடம் அவர் என்ன எதிர்பார்க்கிறார், சிலுவையை குறித்த மேன்மையை குறித்தும் சிலுவையினுடைய பாவத்தை குறித்தும் பயணத்தை குறித்தும் அவர் விளக்கமா இந்த பாடங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அதை நமக்கு விவரித்து சொல்லி இருக்கிறார்கள். அதை தான் நாம இந்த வாரத்துல நாம படிக்க போகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை பாடத்துல பாத்தீங்கன்னா, தெளிவாக காணுதல், தெளிவா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், கண்ணு சரியா தெரியல அப்படின்னா அவங்க என்ன செய்யணுமா, தெளிவாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்படுது. இயேசு அநேக குருடர்களை சுகப்படுத்தினார். ஆனா அந்த குறிப்பா இந்த குருடனை மாத்திரம் 2 முறை அவரு தொடுறார். குருடனாகிய பத்திரமையை சுகப்படுத்தினார், மத்தியில 2 குருடர்களை சுகப்படுத்தினார், பிறவி குருடனை சுகப்படுத்தினார், சீலாவாம் குளத்துல போய் குளிச்சு நீ கையில கழுவு, அப்போ உனக்கு என்ன கிடைக்கும், கண்ணு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை குணமடைவு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா மார்க்குவில மட்டும் அந்த குருடனை 2 முறை அவர் தொட வேண்டி இருந்து. முதல் முறை கை பிடிச்சிட்டு வெளியில இழுத்துட்டு போற, அது நம்ம இன்னொரு ஒரு காரியம் பார்த்தோம்னா, கையை பிடிச்சு தேவ தூதர்கள் ஒருவரை இழுத்து கொண்டு வந்தாங்க. அது எந்த இடம், எங்க, யாரும் சொல்ல முடியுமா யாராவது? லோத்துவை தேவ தூதர்கள்
அந்த கிராமத்தை விட்டு கையை பிடித்து அவரை இழுத்து கொண்டு வருவதை நாம பார்க்க முடியும். அதே போல இங்க இயேசுவானவர் என்ன செய்யறாருன்னா, இந்த குருடனை கையை பிடித்து வெளியில அழைத்து வந்து உமிழ்ந்து அவர் கண்கள் மீது கை வைத்து காண்கிறாயா என்று கேட்கிறார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மரங்களை போல நாங்க பாக்குறோம், ஒன்னும் தெரியல அப்படின்னு சொல்றாரு. திரும்ப 2வது முறை அவர் மீது கை வைத்து இப்பொழுது காண்கிறாயா, அவருடைய கண்கள் என்ன செய்யுதான் தெளிவு அடைய, அந்த குருடன் பூரண குணமடைய 2 முறை அவர் செயல்பட வேண்டி இருந்தது. எதுக்கு 2 முறை செயல்படணும்? ஒருவேளை அவருக்கு என்ன வல்லமை இல்லையா, அல்லது இயேசுவானவருடைய வல்லமை குறைந்து போயிற்றா? ஏன் 2 முறை செயல்பட வேண்டி இருந்தது என்றால், இது நமக்கு ஒரு பாடம் என்னன்னா, ஒரு சில காரியங்களை மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லிட்டே இருக்க வேண்டி இருக்கிறது. சில வேளையில சின்ன பிள்ளைகளிட்ட நம்ம பேசும்போது சொல்லுவோம், நான் முதல் முறை சொல்லிட்டேன், 2வது முறையும் நான் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்றது வழக்கம். அதே போல இந்த ஆவிக்குரிய அறிவை பெறுவதற்கு காலம் எடுக்கும், நேரம் எடுக்கும். உடனே ஆவிக்குரிய அறிவும் அந்த வேதாம குறித்த அறிவும் நமக்கு என்ன செய்யறதில்ல, உடனடியாக கிடைப்பது இல்லை. இதற்கு சில காலங்கள் எடுக்கிறது, சில நேரம் எடுக்கிறது. அந்த குருடன் முதல் முறை சொல்லும் போது பார்வை அவருக்கு என்ன செய்யல, தெளிவா இல்ல, தெளிவடையவே இல்லை. மரங்களை மாற பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இயேசு மறுபடியும் தொட்ட போது கண் தெளிவாக காண முடிந்தது. இயேசு என்ன சொல்றாருன்னா, தனக்கு என்ன மரணம் நேரிட போகிறது, நான் என்னெல்லாம் பாடுபட போறேன், இந்த காரியங்களை குறித்து அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். நான் இங்க வருவேன், எனக்கு பாடுகளை அனுபவிப்பேன், நான் கொல்லப்படவும், என்னை சிலுவையில அறையவும், நான் மரித்து 3வது நாள் எழுந்திருப்பேங்கிற காரியங்கள் எல்லாம் அவர் சொல்லிட்டாரு. ஆனா அதை என்ன செய்யலையா, புரிந்து கொள்ளவே இல்லை. ஆகினால் மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்யறாரா, 2வது முறையும் அதை சொல்லுகிறார் என்று நாம இங்க பார்க்கிறோம். மார்க் 8ஆம் அதிகாரத்துல நாம பார்க்கும்போது, இயேசுவுக்கு பிசாசு பிடித்திருந்தது நம்ம ஏற்கனவே பார்த்து பாத்தீங்கன்னா ஒரு பாடத்துல, அந்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் செய்யறது சர்ச்சை அப்படிங்கிற ஒரு பாடத்துல நாம பார்த்தோம். அற்புத அடையாளங்கள் எல்லாம் இவர் எப்படி செய்யறாருன்னா, இவர் மேல பிசாசு இருக்கிறதுனாலதான் இவர் அற்புத அடையாளங்கள் எல்லாம் செய்யறாரு அப்படின்னு சொல்லி ஜனங்க அவரை குற்றம் சாட்டினார்கள், ஒரு சர்ச்சையை எழுப்பினார்கள். ஆகினால இவர் கேட்கிறாரு சீடர்கிட்ட, என்ன நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க, என்ன யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீஷர் இடத்துல அவர் கேட்கிறார். அவருக்கு முதல் பதில் சொன்னது யாரு அப்படின்னு சொன்ன அந்த பேதுரு மாத்திரம் என்ன சொல்றாரு, உடனே நீ தேவனுடைய குமாரன், நீர் மேசியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தைரியமா சொல்றார். பேதுருக்கு மட்டும்தான் அந்த வெளிப்படுத்தல் இருந்தது. அவன் தான் முதல் நபரா என்ன செய்யறாராம், நீர் மேசியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க சொல்றாரு. இயேசு தன் சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க பற்றி சொல்றாரு. தான் மேசியா என்பதை யாரிடம் சொல்ல வேண்டாம்னு சொல்றாரு. யாருக்கிட்டையும் நான் மேசியாங்கிற விஷயத்த சொல்லாது. ஏன் சொல்லாதீங்கன்னு சொன்னாரு. அவர் மேசியா என்பதை ஏன் சொல்ல வேணாம்னு சொல்றாரு. அப்படின்னா சில நேரங்கள்ல சில உண்மைகளை மறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு எல்லா இடத்துலயும் எல்லா காரியங்களும் வெளிப்பட என்ன செய்ய முடியாதா, பேச முடியாது. இவர் ஏன் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொன்னா, அங்க இருந்த இயேசுவின் நாட்டுல மேசியா அப்படின்னு சொன்னா அந்த ரோமருடைய ஆட்சியை கவிழ்க்க வரக்கூடிய ஒரு அரசியல்வாதின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவர் அதற்காக வரவில்லை, இவர் ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்காகவே வந்தார். அந்த உண்மை அவர்களுக்கு அப்ப என்ன செய்யல, புரியல. இவர் ரோம அரசாட்சிக்கு விரோதமா இவர் வந்திருக்காரு, அரசியை பிடிக்க போறாரு, அரசியல் மாற்றம் செய்ய போறாரு அப்படின்னு ஒரு தவறான கருத்து அந்த ஜனங்கள் மத்தியில இருந்ததுனால இவர் நீங்க இதை யாரிடமோ சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. சில நேரங்கள்ல நம்முடைய வாய் வார்த்தைகளை வைத்து நம்ம என்ன செய்வாங்களாம், குற்றம் நீ தானே சொன்ன, நீ தானே செய்த, நீங்க தான் பேசுனீங்க அப்படின்னு என்ன செய்வாங்களா, சில நேரங்கள்ல வாய் வார்த்தைகளை வைத்து நம்மை குற்றம் கண்டுபிடிவோம். ஆகினால எந்த நேரங்கள்ல எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிறத நாம நிதானித்து ஆலோசனை செய்து பேச வேண்டியது நம்முடைய பொறுப்பு. உண்மைகளை ஒரு வேலைகளில் சில வேலைகளில் மறைத்து வைக்க வேண்டியது அவசியம் என்பதையும் இதுல நாம காண முடிகிறது. நம்ம திங்கட்கிழமை பாடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சீஷருடைய விலை, எல்லா பொருளும் ஒரு விலை இருக்குது. எந்த பொருள் தொட்டாலும் நம்ம மார்க்ல என்ன செய்யலாம், விலை கொடுத்து வாங்க முடியும். ஆனா இங்க சீஷர்களுக்கு விலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்ன,
சீஷர்களுக்கு எப்படி நாம விலை கொடுக்க முடியும்? என்ன விலை கொடுத்து அவர்களை நாம வாங்க முடியும்? இந்த விலையத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலை இருக்கிறது. சீஷர்களுக்கு விலை மட்டும் இல்ல, அவளுக்கு ஒரு மிகுந்த மதிப்பையும் அவர்களுக்கு இருக்கிறது. இயேசு முதலாவது சீடர்களை நோக்கி உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று கூறினார். அவர் போகும்போது என்ன சொல்ல சீஷர்கிட்ட, நீங்க என் பின்ன வாருங்க, நீங்க மீன் பிடிப்பவர்கள் அல்ல, உங்களை என்ன செய்வேன், மனிதர்களை பிடிப்பவர்கள் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த நேரத்துல இந்த சீஷர்களுக்கு இதுல இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள், மனிதர்களை பிடிப்பது என்பது என்னது சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரணமா போய் பரணும் பிடிச்சிடலாம், அவங்ககிட்ட போய் சொல்லிடலாம், சத்தியம் சொல்லிடலாம், அவங்க வந்துருவாங்க, நம்ம பின்னால வருவாங்க அப்படிங்கறதெல்லாம் அவ்வளவு லகுவான காரியம் கிடையாது. அதை இவருடைய என்ன செய்யலையா? முதல்ல இந்த சீஷர்களுக்கு அது தெரியவே இல்லை. இந்த உண்மை அவளுக்கு மறைக்கப்பட்டது. அவர் ஊழியத்தின் நோக்கத்தை பற்றி அவர் அவரிடத்துல கூறுகிறார். தாம் பாடுபடவும் புறக்கணிக்கப்படவும் கொல்லப்படவும் 3 நாட்கள் கழித்து பிறகு மீண்டும் உயிர் எழுவது அவசியம் என்று அந்த சீஷர்களுக்கு எடுத்து கூறினார். இதை கேட்ட பேர் என்ன செய்றாரு? எல்லாருமே அவர் சொல்றார், இந்த மாதிரி நான் எதுக்காக வந்திருக்கேன், ரட்சிப்பதற்காக வந்திருக்கேன். இந்த பாவங்களை பாடு மரணத்தை நான் அனுபவித்து என்னை கொல்லுவார்கள், என்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள், நான் 3ஆவது நாள் உயிர் தருவேன். எல்லா காரியத்தையும் அவர் திட்டமும் தெளிவுமா எல்லாருக்கும் என்ன செய்யறார்? விவரத்தை சொல்லுகிறார். இந்த பேர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் மேல இருக்கக்கூடிய ஒரு அனாது பிரியம், ஒரு நம்பிக்கை, அவர் மேல இருக்கிற இந்த பிரியத்தின் மூலமா அவர் என்ன செய்யறாருன்னா, அவர்கிட்ட போய் அவர் தனியா அழைச்சிட்டு போறாரு. அவரை தனியா அழைச்சிட்டு போய் வேற என்ன சொல்றதுன்னா, அவரை கடிந்து கொண்டாராம். கடிந்து கொள்ளுதல்னா என்னது? கோவப்படுறது, அதிகாரமா பேசுறது. என்ன கடிந்து கொள்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அங்க நீங்க என்ன செய்யக்கூடாதா? மரணத்துக்கு உங்களை ஒப்புக்கொள்ள கூடாது, இதுக்கு நாங்க விடமாட்டோம் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு? கடிந்து கொள்கிறார். உடனே சாத்தானே ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அப்பாலே போ சாத்தானே. எதுக்கு பேதுரு போய் அப்பாலே போ சாத்தானேன்னு ஏன் சொல்லணும்? யார் பதில் சொல்லுவீங்க? அப்பாலே போ சாத்தானேன்னு ஏன் சொல்லணும்? அவர் ஆண்டவரை பாதுகாக்கணும் தானே சொல்றாரு பேதுரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் நீ அப்பாலே போ சாத்தானே. ஏன்னா ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற கூடாது அப்படிங்கிறதுதான் இந்த சாத்தானுடைய நோக்கம். அவன் என்ன நினைக்கிறான்னா, ஆண்டவர் இங்க வரக்கூடாது, இந்த பாடு மரணங்களை அனுபவிக்க கூடாது, அந்த ரட்சிப்பை அவளுக்கு கொடுக்க கூடாது, இந்த உலகம் சீரடைய கூடாது, இதை எப்படியாவது சீரழிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த சாத்தானுடைய நோக்கம். அந்த சாத்தா என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த பேதுரு மூலமா நன்மை செய்வதை போல இவரை என்ன செய்யறாரா? மனது மாற்ற முயற்சிக்கிறார். இது தேவ சித்தத்தையே மாற்றுவதை போல இருப்பதனால இயேசு என்ன சொன்னாரு? அப்பாலே போ சாத்தானே என்று பேதுருவை பத்தி சொன்னார். இந்த இயேசுவின் செயலை தடுக்க சாத்தான் தயாராக இருக்கிறார். பேதுருவின் பேச்சு தேவ சித்தத்திற்கு புறமானவை, அவர் சுத்தத்தையே மாற்றுவது போல இருக்கிறது. இன்னைக்கு நாமும் அப்படி ஒரு சில சூழ்நிலையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு இயேசுவானவருக்கு அதே சூழ்நிலை இன்னைக்கு நமக்கும் வருது. என்ன சூழ்நிலை நமக்கு வருது? நம்ம என்ன செய்வோம்னா, ஓய் நாங்க நல்லா ஆசிரிக்கணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு நான் பரிசுத்தமாய் ஆசிரிக்கணும், எப்படியாவது இந்த கட்டளை எல்லாம் கடைபிடிக்கணும், எப்படியாவது ஆலயத்துக்கு நான் நேரத்துக்கு போயிடணும், இந்த வருஷம் முழுக்க நான் ஆலயத்துக்கு போகணும், இந்த வருஷம் முழுக்க நான் வேதத்தை வாசிக்கணும், இந்த வருஷம் முழுக்க நான் எல்லா காரியங்களும் ஒழுங்கா இருக்கணும், இப்படி எல்லாம் நிறைய தீர்மானங்கள் எடுத்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்? முற்படுவோம். அப்ப உடனே மனசுல இன்னொரு சத்தம் ஒண்ணு கேட்க பாருங்க, மெல்லமா. இப்ப என்ன நீ இதெல்லாம் செய்து என்ன சாதிக்க போற? உலகத்துல யாரும் செய்யாத தப்பா நீ செய்யற, அப்படி ஒண்ணும் இல்லையே, அப்படிலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு சத்தத்தை கொண்டு நம்ம என்ன செய்வானா, அந்த நல்ல பாதையிலிருந்து நம்ம இழுப்பதற்கு முரண்பாடாக போவதற்கான சில காரியங்களை சாத்தா செய்வான். அப்போ நம்ம ஆண்டவர் சொன்ன மாதிரி நாம என்ன செய்யணுமா? பலன் அடைந்து அப்பால் இப்போ சாத்தானே என்று நம்ம சொல்லி அவனை விரட்ட வேண்டும். சீஷர்களுக்கே இவ்வளவு ஒரு சோதனை வருது, அவர் கூடயே அவங்க நடந்து, அவர் கூடயே வாழ்ந்து, அவர் கூடயே சாப்பிட்டு, அவர் போற இடங்கள் எல்லாம் போய் அவர் சொல்ற போதனைகள் எல்லாம் அவர் கேட்டு கூட இருக்கும் போது அவளுக்கு என்ன வந்தது? சோதனை வந்தது. அப்போ இந்த காலத்துல
நாம எவ்வளவு சோதனைகளை நாம எதிர்கொள்கிறோம். அந்த சோதனைகளிலிருந்து நாம எப்படி தப்பிப்பது? நாம ஜீவனையே என்ன செய்ய முடியாதா? இழந்து விடுவது மிகவும் புத்தி கெட்ட ஒரு செயல். சாத்தானுக்காக அவன் சத்தத்துக்கு நாம செவி சாய்த்து நம்முடைய ஜீவனை நாம இழந்து விடக்கூடாது என்று இந்த பாடம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. அதனால சாத்தான் கொண்டு வரக்கூடிய எல்லா சோதனைகளில் இருந்தோம் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அடுத்த இந்த செவ்வாய்க்கிழமை பாடத்துல நாம என்ன பாக்குறோம்னா, மலையோ மக்கள் கூட்டமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடத்தை நாம பார்க்கணும். இந்த மலையும் மக்கள் கூட்டமானா மலை மேல என்ன நகர்ச்சி, கீழே மக்கள் கூட்டம் என்ன பண்றாங்க, இதை பத்தி நம்ம இந்த மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 1 முதல் 13 வரை நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா இங்க அந்த 2 நிகழ்ச்சிகளை நம்மால காண முடியும். அது என்ன 2 நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொன்னா, மலை மேல ஒரு சில நிகழ்ச்சி நடக்கிறது, மலைக்கு கீழே ஒரு சில நிகழ்ச்சி நடக்குது. இந்த மலை மேல என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, ஏசு என்ன பண்றாருன்னா, பேதுருவையும் யாக்கோபையும் யோவான் இந்த 3 பேரையும் அழைச்சிட்டு எங்க போறாராம்? மலை உச்சிக்கு போறாரு. மலை உச்சிக்கு அங்க போன உடனே அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு காட்சி நடக்குது. அது என்ன காட்சி அங்க நடக்குது அப்படின்னு சொன்னா, அவருடைய கண்களுக்கு முன்பாக அவர் என்ன செய்தாரா? மறுரூபம் ஆயிட்டார். யார் மறுரூபமானது? ஏசு கிறிஸ்து மறுரூபம் ஆயிட்டாரு. 9:2 நம்ம பாக்குறோம். அப்போ அங்க மறுரூபம் ஆகும்போது அங்க யார் வராங்க அப்படின்னு சொன்னா, மோசேயும் எலியாவும் இயேசுவுடன் பேசுவதை போல இவர்களுக்கு காணப்படும். யாருக்கு காணப்பட்டார்கள்? இந்த 3 பேருக்கு. யார் யாரு? பேதுரு, யாக்கோப்பு, யோவான். இந்த 3 பேருக்கும் காணப்படுறாங்க. இப்ப உடனே இவங்க என்ன சொல்றாங்க, ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டு நம்ம என்ன செய்யலாம்? இங்கே தங்கிடலாம். அப்போ ஒரு சத்தம் மேகத்துல உண்டாகுது. என்ன சத்தம் உண்டாகுது? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. அவங்க அங்க சுத்தி பார்க்கும்போது அங்க இயேசுவை தவிர அங்க வேற யாருமே இல்லை. சரி, இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன பாடம் நம்ம படிக்கணும். என்னது அப்படின்னு சொன்னா, மோசையும் எலியாவும் அந்த இடத்துல எப்படி வந்தாங்க? பிறகு இவர் அங்க மறுரூபம் ஆனதுக்கு என்ன காரணம்னா, நாமும் அவ்விதமாக மறுரூபம் ஆக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துல மோசை போய் சேர்ப்ப நாமளாம் போய் சேருவோம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா தான் அங்க அந்த காட்சி அவளுக்கு காண்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வேதம் நமக்கு சொல்லுகிறது. அங்க வேற யாரையுமே இந்த 3 காணவில்லை. எலியாவும் இல்ல, மோசையும் இல்ல. ஆண்டவர் மறுரூபம் ஆயிட்டாருன்னு சொல்லி பார்த்தாங்க. பார்த்தா அவர் என்ன செய்யறாரு? அங்கதான் இருக்கிறாரு. அவர் மறுரூபமாகி போகவே இல்லை. இந்த மார்க் 9:9 நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இயேசுவானவர் அங்க சொல்றாரு, நீங்க இங்க என்னெல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாது, யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. முதல்ல அங்க பேருக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு, இதை நீ யார்கிட்ட என்ன செய்யாத, சொல்லாத. என்னது சொல்லாத? நான் மேசியா என்பதை நீ யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிறகு இங்க என்ன சொல்றாரு? இங்க பார்த்த காட்சிகளை நீங்க யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. இது இப்போ 2வது காட்சிக்கு நாம வரப்போறோம். 2வது காட்சி என்னது அப்படின்னு சொன்னா, மலையடி வாரத்துக்கு இறங்கி வராங்க. மலையடி வாரத்துக்கு இறங்கி வரும்பொழுது அங்க பேர் என்ன செய்யறாங்கன்னா, நிறைய ஜனங்க அங்க இருக்கிறாங்க. திரளான ஜனங்கள் அங்க இருக்கிறார்கள். அந்த ஜனங்கள் மத்தியில 9 சீஷர்களும் என்ன செய்யறாங்க? அவங்களோட கூட இருக்கிறாங்க. அங்க என்னத்த பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஜனங்கள் எல்லாரும் ஓடி வந்து இவருக்கு வந்தனும் சொல்றாங்க. ஐயா வந்தனும் எல்லாரும் வந்தனும் சொல்றாங்க. அப்ப இவர் அவங்ககிட்ட கேக்குறாரு, என்ன நடக்குது இங்க, என்ன ஆச்சுது, எதுக்கு இவ்வளவு ஜனக்கூட்டம் இங்க இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க கிட்ட அவரு கேக்குறாரு. அப்ப கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, ஒரு ஊமையான ஒரு ஆவி பிடித்திருக்கிறது, அவனை கொல்வதற்கு முயற்சி செய்யறது. இந்த பையன் என்ன செய்யறான்? தீயிலும் தண்ணீர்ல விழுந்து சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதனால இந்த சீஷர்கள் அவர்களை குணப்படுத்தணும் நினைச்சும் என்ன செய்ய முடியல, அவர்களால குணப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றாங்க. மீண்டும் அவர் வந்து இந்த தகப்பனை கூப்பிட்டு கேட்கிறாரு. இந்த தகப்பன் என்ன சொல்றாருன்னா, இவனுக்கு சின்ன வயசுல இருந்து இந்த ஆவி பிடித்து இருக்குது. ஒரு வார்த்தை சொல்றாரு, நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்களுக்கு உதவி செய்யும்.
செய்யக்கூடுமானால் அப்படின்னும் போது அந்த இடத்துல என்ன வருதுன்னா ஒரு சந்தேகம் வருது. நீங்க செய்யுங்க அப்படின்னு ஒரு ஆணித்தரமா கேட்கல. ஆண்டவரே நிறையமாக அதை குணப்படுத்தும், சொஸ்தப்படுத்தும், இந்த ஆவி இவனை விட்டு போகும்படியாக நீர் உதவி செய்யும் அப்படின்னு கேட்காம, உம்மால செய்ய கூடுமானால் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொன்னார். அது அவனுடைய அவிவிசுவாசத்தை, விசுவாசம் முழுசான நம்பிக்கை இல்ல, ஒரு அவிவிசுவாசத்தை காட்டுகிறது. செய்யக்கூடுமானால் அப்படின்னா என்ன, செய்யுங்க அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை. அதனால ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்படி மார்க் 23:24 நாம படிக்கும் போது, இயேசு நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். யார் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்களோ, அவர் உயிர் உள்ளவர் என்று நம்புகிறார்களோ, அவரால் எல்லாம் செய்யக்கூடும் என்று விசுவாசிக்கிறார்களோ, அவர்களுக்கு எல்லாமே நன்மையாக தான் முடியும் என்று இந்த வசனம் சொல்லு. அவர் அப்படி சொன்ன மாத்திரத்துல 9:24 பாத்தீங்கன்னா, உடனே பிள்ளையின் தகப்பன் என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, விசுவாசிக்கிறேன் என்று கண்ணீரோட அவரிடத்து பாவங்களை ஒப்பு கொடுத்தான். சத்தத்தோடு சொல்ல, ஆண்டவரே நான் உண்மை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு அந்த மகன் சொன்ன உடனே இயேசு என்ன சொல்றாரு, உண்மையும் செவிடுமான ஆவி இவனை விட்டு போ என்று கட்டளையிட்டார். அவன் சுகம் அடைந்தார். விசுவாசிக்கிறேன் என்று சொன்னதுக்கு பிறகு இயேசுவானார் அந்த சிறுவனை பார்த்து, ஊமையும் செவிடுமா ஆவியை இவனை விட்டு போ என்ற அதிகாரத்தோட சொல்றார். உடனே அந்த ஆவி அவனை விட்டு போயிடுச்சு. நாம சில வேலையில இயேசுவின் மேல் நம்பிக்கை உள்ளவள்ள போல வெளியில காட்டிக்கிட்டு, ஆண்டவர் தான் ஆண்டவர் தான், ஏசப்பதான் ஏசப்பதான், ஏசப்பா தவிர நான் யாருமே நினைக்கல, அவருக்குதான் என்னை ஒப்பு கொடுத்துங்க, என்ன அவர் தான் நடத்துறாரு, எல்லாமே நம்ம சொல்றோம். ஆண்டவர் தான் ஆண்டவர் தான் ஆண்டவர் தான். பாக்குறவங்களுக்கு எல்லாம் நம்ம ஒரு நல்ல கிறிஸ்துவல் என்று தெரியும். ஒரு உண்மை சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம அட்வென்ட் சபைகளா இருந்தாலும் மற்ற எந்த கிறிஸ்துவலாக இருந்தாலும் ஒரு திருமணம் நிச்சயிக்கிறாங்கன்னா உடனே அந்த தேதி, அந்த நேரம், நாழிகை இதெல்லாம் எங்க போய் கேக்குறாங்க? சத்தமா சொல்லுங்க முப்பரையா, அவங்க மகத்தை கொஞ்சம் காட்டுகையா. இப்படி யார்கிட்ட போறோம்? ஜோஷியர்கிட்ட போறாங்க. ஜோஷியர்கிட்ட போய் பெயர் ராசி பார்த்து, நேரம் பார்த்து, கிழமை பார்த்து, எந்த நேரத்துக்கு வைக்கலாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா யார்கிட்ட வராங்க? பாஸ்ட் கிட்ட வராங்க. பஸ் நீங்க தான் பஸ் எங்க கல்யாணத்தெல்லாம் நடத்தி வைக்கணும் ஐயா, நீங்க இல்லைன்னா இல்ல, நீங்க முன்னாடி என்ன நடத்தணும், எல்லாம் பாஸ்டுக்கு ஐஸ் வச்சு. ஆனா எங்க போறாங்க? முதல்ல ஜோசியக்காரங்கிட்ட. இன்னொரு ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்யாணம் 4 மணி சொல்லி பத்திரிகையில போடுவாங்க. ஆனா எப்ப நடக்கும்? 6 மணிக்கு நடக்கும். ஏன்னா அந்த ஜோசியக்காரன் சொன்னா 4:06 ராவு காலம், 6 மணிக்கு மேல கல்யாணம் நடக்கும். ஆனா பத்திரிகையில போடுறது எப்படி? 4 மணி அப்படின்னு. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், நம்முடைய அவிவிசுவாசத்தை காட்டு. தேவன் மீது ஒரு முழுமையான நம்பிக்கை உள்ளது. எந்த நேரமா இருந்தாலும் எந்த காலமா இருந்தாலும் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். அவர் உண்டாக்கின இந்த நாட்களிலே, அவர் சொன்ன இந்த நேரங்களில எந்த நேரம் பழுதான நேரம் இல்லை என்பதை நாம் என்ன செய்யணும்? முழுவதுமாக விசுவாசிக்க வேண்டும். நிறைய நேரங்கள்ல அந்த ராவு காலம், யமகண்டம், வீட்டை விட்டு வெளியே போறப்ப சகுனம் பாக்குறது, பூனை வந்ததுன்னா உடனே வீட்டுக்குள்ள திரும்பி வர்றது, இந்த மாதிரி நிறைய நம்ம கிறிஸ்தவ மக்களே என்ன செய்யறாங்க இப்படி எல்லாம். இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, நம்முடைய அவிவிசுவாச செயலை காட்டுகிறது என்று இங்க வேதாகமம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாக, தேவனை பின்பற்றி செல்லக்கூடியவர்களாக நாம இருக்க வேண்டும். அவிவிசுவாசமான இந்த உலக பிரகாரமான காரியங்களில நாம ஈடுபடும் பொழுது நம்முடைய விசுவாசம் குன்றி போகிறது என்பதை நாம பார்க்க. அந்த நம்ம பாடத்தை பார்த்தீங்கன்னா, இங்க யார் பெரியவர், இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்துல வந்திருக்கிறோம். மார்க் 9வது அதிகாரம் 30-41 வசனங்கள் வரை நாம வாசிக்கும் பொழுது, அவர்கள் கலிலேயாவை கடந்து கப்பர்நாகமுக்கு வீட்டிலே இருக்கும் பொழுது இவர் வந்துட்டாரு. ஆண்டவர் எங்க வந்துட்டாரு? கலிலேயாவை தாண்டி கப்பர்நாகமுக்கு வந்துட்டு ஒரு வீட்டுல இவர் இருக்காரு. இவரோட சீஷர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? பின்னால வராங்க. பின்னால வரும்போது அவங்க என்ன பேசிட்டு வராங்க அப்படின்னு சொன்னா, நம்ம இருக்கிறவங்களை இத்தனை பேர்ல யாரு
பொதுவா ஒரு கூட்டம் அப்படி நடக்குது, இல்ல ஒரு தலைவர் நடக்கிறாரு, அவர் கூட ரொம்ப ஒன்றி யாரெல்லாம் ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவருக்கு அடுத்த பதவி யாருக்குதான் யாருக்குதான் அந்த மாதிரி அவர் கூட அந்த மிஷன் நடக்கிறாரு பாரு, பாஸ்டர் கூடவே, அவருக்குதான் அந்த பதவி. இந்த பாஸ்டர் கூடவே அந்த ட்ரெஷர் நடக்க பார்த்தீங்களா, கொண்டையா, எங்க சபை ட்ரெஷர் கொண்டையா, அவர் நடக்கிறாரு பார்த்தீங்களா, அவருக்குதான் அந்த பதவி. அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது, பேசி யார் பெரியவன், நீயா நான் யாரு பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தர்க்கம் நடக்குது. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, எதை குறித்து உங்களுக்குள்ள நீங்க தர்க்கம் பண்ணினீர்கள், எதை பத்தி நீங்க பேசுனீங்க அப்படின்னு யார் கேட்கிறாரு, ஆண்டவர். அவர் என்ன செய்யறாங்க, தங்களுக்குள்ளே பெரியவன் யார் என்று தர்க்கம் பண்ணினதுனால் அவங்க பேசாம இருந்தாங்க. எங்களை யார் பெரியவன் தர்க்கம் பண்ணா அவங்க என்ன செய்யல, யாரும் வாய் திறந்து சொல்லாம அவங்க அமைதலாக இருந்தார்கள். அவர்களில் ஒவ்வொருவரும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும், அவங்க வாழ்க்கையில என்ன கிடைக்கணும், ஒரு ப்ரமோஷன். ஒருத்தர் கூடவே இருந்தா அவங்களுக்கு என்ன கிடைக்குதான், ஒரு ப்ரமோஷனுக்காக எதிர்பார்க்கிறாங்க. அதுக்காக அவங்க காத்து இருந்தாங்க. அப்ப அந்த இயேசு என்ன செய்யறாருன்னா, அந்த 12 பேரையும் கூப்பிடுறாரு. 12 பேரையும் அழைத்து மார்க் 9:35 நம்ம பார்க்கும் பொழுது, எவனாகிலும் முதலவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனும் ஊழியக்காரனுமாய் இருக்க வேண்டும். அது என்ன கடையானவன் ஊழியக்காரன் அப்படின்னு நீங்க போட்டிருக்க, என்னது, கடையானவனா இருக்கணுமா ஊழியக்காரனா, அவன் என்ன செய்வாங்களா, முதன்மையா இருக்கணும். இங்க ஒரு இந்த கிராமங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த ஆடு மேய்க்கிறவங்க ஆடு மேய்ச்சிட்டு போவாங்க, ஆடுக்கு தண்ணி இருக்கிற இடத்த காட்டிட்டு பின்னாலேயே ஏன் பின்னால போறாங்க, வழி தப்பி போகாதபடிக்கு அவங்க என்ன செய்வாங்களாம், பின்னால நின்று அதை பாதுகாத்துட்டு. நான் ஆசிரியரா இருக்கிறதுனால எனக்கு ஒரு பழக்கம் ஒண்ணு, எனக்கு நல்ல பொதுவா எல்லா நல்ல டீச்சர்ஸ்களும் அந்த மாதிரிதான் செய்வாங்க. பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய காரியங்கள்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க, வேற ஏதாவது வேலை எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டீச்சர் என்ன செய்வாங்கன்னா, அது பின்னால போய் தான் நிற்பாங்க. இந்த மாணவருடைய பின்னால சீட்ல போய் அங்க போய் நின்று இவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத கண்காணிப்பாங்க. அப்போ கடையானவனா இருக்கணும் என்ன அப்படின்னு சொன்னா, முன்னால இருக்கக்கூடிய அந்த விசுவாசிகளை பாதுகாக்கக்கூடியவன், அந்த பாதுகாப்பு அவரிடத்துல இருக்க வேண்டும். ஊழியக்காரன், நீங்க கடையானவனும் ஊழியக்காரனுமாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. ஊழியக்காரன் என்றால் யாரு, ஊழியம் செய்பவர்கள் யார், ஊழியர் என்றால் பொதுவா ஊழியர்னா என்னங்க அர்த்தம், தமிழ்ல தான் கேக்குறேன், தமிழுக்கு தமிழ் அர்த்தம். ஊழியர்னா என்னங்க, வேலைக்காரன். ஊழியர்னா பொதுவா வேலைக்காரன் தான், தேவனுடைய ஊழியக்காரங்க மாத்திரம் ஊழியர்கள் அல்ல. ரயில்வே ஊழியர்கள் இருக்கிறாங்க, டிரான்ஸ்போர்ட் ஊழியர்கள் இருக்கிறாங்க, இல்ல ஹாஸ்பிட்டல்ல மருத்துவ ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஊழியர் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம், வேலைக்காரன். இது தேவனுடைய ஊழியர்கள் என்று நாம ஒரு விசேஷமான வார்த்தையினால நாம சொல்றோம். பொதுவா ஊழியன் அப்படின்னு சொன்னா ஒரு வேலைக்காரன் என்றுதான் நீங்க பொருள்படுகின்றது. இன்றைய காலகட்டங்கள்ல நம்ம ஊழியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இது எல்லாருக்கும் பொருந்தாது, ஒரு சிலர் தான் பொருந்தா, பாசிலையா என்னை தப்பா நினைக்க கூடாது. இன்றைய காலகட்டங்களோட இருக்கிற போதைகளை preach, pray, bless, 3 காரியம் செய்யறாங்க. பிரீச்னா என்னது, பிரசங்கம் பண்றாங்க. ப்ரேன்னா என்னது, ஜெபம் பண்றாங்க. பிறகு என்ன பண்றாங்க, கடைசியா பிளஸ் பண்ணி பிரீச், ப்ரே, பிளஸ். அந்த காரியத்தை மட்டும் தான் யார் செய்யறாங்க, ஊழியக்காரர்கள் செய்யறாங்க. ஆனா ஒரு ஊழியக்காரருக்கு என்னென்ன குணங்கள் இருக்கணும், ஒரு ஊழியன் எவ்விதமாக தன்னுடைய ஜனங்களை பாதுகாத்து கொள்ளணும், அவளுக்கு என்ன மாதிரி நடத்தும். ஏன்னா இங்க யார் பெரியவன் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு, கடையானவனும் ஊழியக்காரனமா இருந்தா சொன்னாரே தவிர, நீ தலைவனா இரு, நீ உப தலைவனா இரு, நீ பொருளாளனா இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. அப்படி சொன்னாங்க, அப்படி சொல்லல. ஊழியக்காரனா இரு அப்படின்னு தான் சொல்ல. அப்ப அந்த ஊழியக்காரர்களுக்கு என்ன குணங்கள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆங்கிலத்தை போட்டுக்கிறாங்கன்னா, ஹியூமனிட்டி இருக்கணுமா, கம்பேஷன் இருக்கணுமா, கரேஜ் இருக்கணுமா, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கணும். ஹியூமனிட்டினா என்னதுன்னா ஒரு பணிவு, அடக்கம், வினயம், தீய குணங்கள் இல்லாம. இந்த மைக் வச்சு நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். மேய்ப்பன் தன் ஆடுகளை
ஆறியிருக்கிறான்னு சொல்றாரு. சரி, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? நீ கர்வமா இருக்கணும், டிப்டாப்பா நடக்கணும்னு சொன்னாரா? எப்படி இருக்கணுமா? பணிவோட. ஆண்டவரே என்ன செஞ்சாரா? ஆபத்து கொடுக்கும்போது அவரே சிவையை எடுத்து அறையில கட்டிக்கொண்டு அவர் போய் என்ன செய்யறாரா? அப்போ இயேசு கிறிஸ்தைய அவ்வளவு பணிவிடை செய்யும் பொழுது, தாழ்த்தும் பொழுது, அவருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஊழியக்காரர்களாகிய நாம எப்படி இருக்கணுமா? அதே பணிவோட, அதே அடக்கத்தோட, வினயத்தோட நாம மற்றொரு இடத்துல நடந்து கொள்ள வேண்டும் என்று இங்க வேதாகம் நமக்கு சொல்லு. பிறகு கம்பேஷன்னா இறக்கம். இறக்கத்தோடவும் தயையோடையும் நம்ம என்ன செய்யணுமா? அவர்களை சத்தியத்துல இருந்து விலகி போகக்கூடியவங்களை என்ன செய்யணுமா? கடிந்து கொள்ளாதபடி தயையோட இறக்கத்தோட அவர்களை மீண்டுமாக நம்முடைய ஆலயத்துல கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அவர்களோட அன்பாக பழக வேண்டும். அடுத்து அவர்களுக்கு தைரியம் இருக்கணுமா? எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அந்த சத்தியவசம் எடுத்து போதிக்கக்கூடிய அந்த திறமையும் தாளந்தும் தைரியமும் இருக்க வேண்டும். நிறைய வாட்ஸ்அப்ல இன்னைக்கு நிறைய போதர்கள் பிரசங்கம் பண்றாங்க. நிறைய பேரு அந்த வாதம் அப்படின்னு வரும்போது விட்டு கொடுக்காம இந்த சத்தியத்தை சொல்றாங்க. உடனே வேத வசனங்களோட ஒப்பிட்டு உடனே பேசுறாங்க. இந்த கேள்விக்கு தான் பதில், இந்த கேள்விக்கு தான் பதில், இது மாதிரிதான் பேசணும், இதான் வேதாகமம் சொல்லுது அப்படின்னு கண்டித்து உணர்த்தக்கூடிய தைரியம் உள்ளவளாக நம்ம ஊழியக்காரர்கள் இருக்க வேண்டும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னா ஒரு பொறுப்பு இல்லாம என்ன செய்யக்கூடாதான்? ஊழியத்துல இருக்க கூடாது. பொறுப்புடையவர்களாக நாம நடந்து கொள்ள வேண்டும். நமக்காக கொடுக்கப்பட்ட பொறுப்பை நாம் அந்த கடமையை நிறைவேற்ற முடியும் போதுதான் நம்முடைய தேவனுடைய ஊழியத்தை நம்மால சிறப்பாக செய்ய முடியும். ஊழியக்காரன் எஜமானாகிய இயேசுவின் விருப்பத்திற்கு ஏற்ப அவரின் குறிப்பறிந்து, அவர் தேவையை அறிந்து, அவர் சுத்தத்தை அறிந்து செயல்படக்கூடியவர்களாக நாம இருக்கோம். எப்படி ஒரு வேலைக்காரன் அந்த வீட்டு எஜமான என்ன சொல்றாரோ அதுதான் செய்யணுமே தவிர அந்த எஜமான எதிர்த்து பேசியோ நான் இப்படிதான் நான் அப்படிதான் அப்படின்னு பேசுறதையோ அந்த எஜமான் விரும்ப மாட்டார். அதே போல இயேசுவானவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த எதிர்பார்ப்பை நாம நிறைவேற்றக்கூடியவர்கள் ஒரு உண்மை உள்ள ஊழியக்காரனாக இருக்க முடியும். எஜமானருக்கு எப்படி இருக்கிறோம், நாம் எப்படி ஊழியம் செய்யறோம், எல்லார் மேலும் விழுந்த கடமை என்னதான்? ஊழியம் செய்வது எல்லார் மேலும் விழுந்த கடமை. போதற்கு மட்டும் இல்ல, இந்த சத்தியத்தை கேட்கக்கூடிய ஒவ்வொருவருடைய மீதும் இந்த ஊழிய பாரம் இருக்கிறது என்பதை நாம மறந்து கூடாது. ஆகையினால இந்த இடத்துல யார் பெரியவன்ங்கிற பேச்சுக்கு இடமே இல்ல. நீ தலைவனா இரு, நீ தொண்டனா இரு, ஆனா எல்லாரும் என்ன செய்யணுமா? ஆண்டவருக்கு கீழ்ப்படி, அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கணும். யாரா இருந்தாலும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு தான் அங்க சொல்லப்பட்டு. அடுத்து பாடத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நரகத்திலே பலவான். இந்த நரகத்திலே பலவான் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு நகைச்சுவையா இருக்குது. என்னது ஒரு நகைச்சுவை அப்படின்னு சொன்னா, ஒரு கண் இல்லாத, ஒரு கை இல்லாத, ஒரு கால் இல்லாதவங்க எங்க இருப்பாங்களா? பரலோகத்துல. அவன் நரகத்துல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களா? ஏன்னா முழு உருவத்தோட அவங்க ரொம்ப பலமா இருப்பான். இது ஒரு நகைச்சுவைக்காக சொல்லப்பட்டு இருக்குது. ஏன்னா பாவம் அவ்வளவு கொடிதானது என்பதை அவர்கள் சித்தரிப்பதற்காக இப்படி ஒரு காரியத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க 3 காரியத்தை நாம பார்க்கணும். இந்த மார்க்கு 9:42 50 வரை வாசிக்கும் போது நம்ம 3 காரியம் என்னது அப்படின்னா, 1 இடரல் உண்டாக்குவது, 2 அக்கினி, 3வது உப்பு. அந்த இடரல் உண்டாக்குவது என்றால் என்ன? என்னது இடரல் உண்டாக்குவதுன்னா என்னது? அதாவது உடல் உறுப்புகள் இல்லாமல் இருப்பது எவ்வளவு வேதனையா இருக்குமோ அதை விட இந்த பாவம் கொடியது. அந்த பாவத்தை செய்யாதீங்க. ஒண்ணும் இல்ல, எனக்கு கை ஆக்சிடென்ட் ஆச்சுது, ஒரு 2 மாசம் அந்த கையில கட்டுப்பட்டுட்டே இருந்தோம். இந்த ஒத்த கையை வச்சுட்டு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம். சாப்பிட முடியல, எந்த வேலையும் செய்ய முடியல, எழுத முடியல, சுயமா ஒரு காரியத்தையும் செய்ய முடியல. அப்ப எவ்வளவு வேதனை. அதே போல இந்த கால் இல்லாதவங்க எவ்வளவு வேதனை. கண் இல்லாதவங்களுக்கு இந்த உலகத்தை பார்க்க முடியாது. ஆண்டவருடைய அழகா கொடுக்கப்பட்ட இந்த இடங்களை கண்டு ரசிக்க முடியல. அவருடைய தேவையும் அவங்க எங்க இருக்குதுன்னு எடுத்து சாப்பிட
முடியாது. ஒரு தட்டுல சாப்பாடு போட்டு வச்சீங்கன்னா கூட்டு எங்க இருக்குது, குழம்பு எங்க இருக்குது பாக்குற கண்ணு இல்லாம அது எவ்வளவு ஒரு கொடிதான ஒரு காரியம். ஆனா இந்த பாவம் வந்து அதை விடவும் கொடியது அப்படின்னு சொல்லிட்டீங்க சொல்ல. அதனால நம்ம இடரெல்லாம் இருக்கக்கூடாது. நாம வந்து இந்த பாவங்களை செய்யும் போது பரலோக ராஜ்யத்துல இந்த ஊனர்கள் அங்க இருக்கும் போது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப பரலோக ராஜ்யத்துல எல்லாரும் குருடனாவும் நொண்டியாவும் இருப்பாங்களா? அப்படி நாம பார்க்க முடியாது. அப்படி யாரும் இருக்க போறது கிடையாது. அது உண்மை இல்லை அப்படிங்கறத எங்க ஆண்டவர் தெளிவுபடுத்த விரும்புகிறார். பலமானவர் நரகத்தில் இருப்பது இல்லை, அவர்கள் இல்லாமலே போய்விடுவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சிறியர் என்றால் இந்த புத்தகத்துல என்ன பண்ணிதான் 58வது பேஜ் நம்பர் 58ல வேலைக்கிழமை பாடத்துல நரகத்துல பலவான் என்ற தலைப்பின் கீழ் அந்த புத்தகத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புதிய விசுவாசிகளை குறிப்பிடுகிறது. இந்த முதல் பேராகிராஃப்ல பாருங்க, சிறியர் பற்றியது புதிய விசுவாசிகளை குறிப்பிடுகிறது. புதிதாக மனம் மாறுகிறவர்களை விசேஷித்த அக்கறையோடு கவனிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குதா? போதகர்களிடமும் தலைவர்களிடமும் ஆண்டவர் ஒப்படைக்கிறார். இன்னைக்கு வந்து புதிய விசுவாசிகளை பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுப்பாங்க, நாளைக்கு காணாம போயிடலாம். இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுப்பாங்க, நாளைக்கு எங்க போறாங்கன்னு தெரியாது, எதுக்கு ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னு தெரியாது, அவங்க எந்த இடத்த போய் மறைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அந்த மாதிரி போறவங்களுக்கு நாம என்ன செய்யணுமா? அக்கறையோட அவங்க பின்னாலே நின்று அவங்களுக்கு அந்த சத்தியங்களை எல்லாம் விளக்கி கூறி அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு நாம என்ன செய்யணுமா? அவளுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை யாருக்கு ஒப்படைக்கிறாருன்னு சொல்லி சொன்னா போதவர்களிடத்திலும் தலைவர்களிடத்திலும் இதை ஒப்படைக்கிறார். அந்நியர்கள் சத்தியத்தை அறியாதவர்கள் விதவைகள் திக்கற்றோர் ஆகியோருக்கு நாம் இதை ஒப்பிட்டு கூறலாம் என்றுங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. புதிய விசுவாசிகள் ஞானம் ஒழுக்க பெற்ற பின் அவர்கள் கேட்பானற்று இருக்கிறார். அவங்க யாரு கேட்கறதுக்கு, அவங்க வந்து உட்கார்ந்தாலும் தோத்திரம் சொல்லக்கூட ஆளு கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன காரியம் அப்படின்னா அதை முன்னின்று எடுத்து செய்ய ஆட்கள் இருப்பது இல்லை. அவர்கள் வந்து அன்பு கிடைக்காம வேற வேற இடங்களுக்கு பிரிந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நாம இடரல் உண்டாக்காதபடி அவர்கள் என்ன செய்யணுமா? சத்தியத்துக்குள்ளாக நாம நடத்தணும். பரலோக ராஜ்யம் போறவர்களுக்கு இடரல் உண்டாக்கக்கூடிய எந்த விதமான செயலும் என்னிடத்தில் காணப்படக்கூடாது என்று நாம என்ன செய்யணுமா? நாம பார்த்து கொள்ள வேணும். அப்படி ஒருவேளை நம்ம இடரல் உண்டாக்குறோம் அப்படின்னு சொன்னா கழுத்துல கல்ல கட்டி சமுதிரத்துல அமிழ்ந்து போவதற்கு சமமாக இருக்கும் என்று இங்க இந்த வசனங்கள் சொல்லப்படுகிறது. அடுத்து என்ன பாக்குறோம் அப்படின்னா அக்கினி. அக்கினின்னா என்னது? நெருப்பு. இந்த அக்கினிய வந்து எதுக்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க தங்கத்தை வந்து தங்கம் அப்படின்ட்டு அதை சரி பண்றதுக்கு அதை நம்ம என்ன சொல்றது, அந்த கசடு இல்லாமல் அதை சுத்தப்படுத்துவதற்கு புடமிடுவதற்கு என்ன செய்யறாங்களாம்? அக்கினியில போட்டு என்ன செய்வாங்களா? அதை சுத்த பொண்ணாக மாற்றுகிறார்கள். அப்போ அக்கினி அப்படின்னு சொல்லும் போது உபத்திரவம், கஷ்டங்கள், துன்பங்கள் இவை எல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனை சரி பண்ணுவதற்கும் சமப்படுத்துவதற்காக தான் வருகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வந்து ஒரு சுகமான வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இயேசுவான பாடுகளை அனுபவித்தது போல நாமும் சாத்தானோட போராடி கஷ்டங்கள் என்ன வந்தாலும் நம்முடைய கொள்கையை விட்டு மாறாமல் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். நம்மிடத்தில் அதுதான் அவரு எதிர்பார்க்கிறார். ஆக கஷ்டங்கள் என்ற அக்கினியின் மூலமாக கசடு என்ற அவிவிசுவாசத்தை நாம போக்கி விசுவாசத்தோடு நாம் ஆண்டவர்கிட்ட நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். வந்துகிட்டே இருப்பாங்க. ஆமா, நம்ம மூவர் சொன்ன மாதிரி மற்ற போதைகள் என்ன செய்யறாங்கன்னா, நீங்க பாவம் செய்யறவங்க வந்து நரகத்துல அக்கினியில நீங்க வெந்துகிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு தவறான போதனை. அக்கினி என்பது அங்க அப்படி இருந்து கொண்டிருப்பதில்லை என்று இங்க நமக்கு வேதாகமம் எச்சரிக்கை செய்கிறது. சரி, வேற ஏதாவது அதுல உங்களுடைய நினைவுகள் சொல்லணும்னா நீங்க சொல்லலாம். வேற ஏதாவது தலைப்பு இருக்கா? ஆமா, அது கடைசியில வருது. இப்ப வந்து நம்ம உப்புக்கு போறோம். முதல்ல வந்து இடரல் பார்த்தோம், அடுத்து வந்து என்ன பார்த்தோம்? அக்கினியை பார்த்தோம். மூன்றாவது என்னது? உப்பு பார்க்கிறோம். இந்த உப்பு எப்படின்னு சொன்னா ஒரு ஆரவாரம் இல்லாமல் உணவுல ஒரு சுவை சேர்க்க கூடியது. அதை போல நாமும் மற்றவருடைய வாழ்க்கையில
அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு, அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு, இது சத்தியத்தை விட்டு போகாமல் இருப்பதற்கு நாம என்னெல்லாம் முயற்சி எடுக்கணுமோ அந்த முயற்சியெல்லாம் நாம உப்பு எப்படி சுவை கூட்டுவதோ அவ்விதமாக நாமும் சுவை கூட்ட அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். இந்த மற்றவர்களோட கலந்து நம்முடைய பழக்க வழக்கங்கள் மாறாமல் அவர்களை நம்முடைய பழக்க வழக்கத்திற்கு நாம் அவர்களை கொண்டு வர வேண்டும். இன்னொன்னு, உப்பு எப்படி தண்ணீர்ல கலக்குதோ அவ்விதமாக நாம் எல்லாருடைய சமாதானத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்படுகிறது. சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஒரு ஆலயத்துக்கு வரக்கூடியவர்கள் சமாதானம் இல்லாமல் என்ன செய்ய முடியாதான்? தேவனை தொழுது கொள்ள முடியாது. மனிதர்களோட சமாதானமா இல்லைன்னு சொன்னா ஆண்டவரோடு நம்ம என்ன செய்ய முடியாதான்? சமாதானமாக இருக்க முடியாது. ஆகினால் நாம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று இங்க சொல்லப்பட்டு இருக்கு. இந்த கடைசியா ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். இங்க ஒரு நகைச்சுவை காட்சி. இடர் உண்டாக்குவதை காட்டிலும் கண் கால் கை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உண்டு உனக்கு நலமாய் இருக்கும் என்று கூறுகிறார். அப்படியானால் பரலோகில் முடமானவர்கள், ஊனமானவர்கள், குருடர்கள் இருப்பார்களா? இதை சற்று நாம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். பரலோகத்துல அவங்க ஊனமானவர்கள் இருப்பது இல்லை. மற்றொரு புற நரகத்துல சொல்லுவாங்க எல்லாரும் உறுப்புகளோட எல்லா விதமான வசதிகளோட அங்க பலமாக இருப்பார்கள் என்று நினைப்பதே நமக்கு என்னவா இருக்குதான்? ஒரு சிரிப்பா நகைச்சுவையா தான் இருக்கும். இப்ப சாதாரணமா தப்பு பண்ணாதவன ஒருத்தர் ஒரு போலீஸ்காரர் பிடிச்சிட்டு போய் தப்பு பண்ணுவேன் பக்கத்துல நின்னா பாக்குறோம் என்ன செய்வாங்க? துருக்கானமா சிரிப்பாங்க. தப்பு பண்ண தான் நிக்கிறான், இவனை விட்டுட்டு என்ன செய்யறாங்க? அவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்றான் இல்லையா? இதே மாதிரி நரகத்துல பலவான் இருக்க போவதும் கிடையாது, பரலோகத்துல ஊனமானவர்கள் இருக்க போவதும் கிடையாது. அனைத்து அங்கங்களோட பலவான்கள் நரகத்தில் இருப்பது இல்லை. அங்கவீனமானவர் பரலோகத்தில் இருப்பது. மாறாக அங்கவீனமாக இருப்பதை விட பாவம் எவ்வளவு கொடியது என்பதை இங்கு அவர் விளக்கி காட்டுகிறார். நரகத்தில் அக்கினி இல்லை, ஆனால் அதன் விளைவுகள் நித்தியமானவை. நெருப்பு கிடையாது, அதனுடைய விளைவுகள் என்னது? அதனுடைய பலன்கள் நித்தியமானவை. பாவம் செய்தால் என்ன வரும்? மரணம் வரும். அது நித்தியமானது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. வசனம் சொல்லுது, துன்மார்க்கர் கையோட கை கோர்த்தான அவன் தண்டனைக்கு. துன்மார்க்கன் என்னதான் பக்திமான் மாதிரி வேஷம் போட்டாலும், என்னதான் ஜோம் பண்ணாலும், என்ன காரியம் செய்தானோ ஆண்டவர்கிட்ட தண்டனைக்கு செய்ய மாட்டானா? தப்ப மாட்டான். நேரம் வரும்போது ஆண்டவர் நிச்சயமாக தண்டனையே தருவார். ரட்சிப்பை இழந்தவர்கள் நிம்மதியாக எறிவதில்லை, மாறாக அவர்கள் நித்தியமாக இல்லாமலே போகிறார்கள். ஆக நரகத்துல பலவான் இருப்பது இல்லை என்று இந்த பாடம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. இந்த நல்ல நேரத்திற்காக நான் தேவனை